வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது சீக்கட்டிலோ அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஷோபிதா தான் இதுல லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹண்ட் ஃபார் அ சீரியல் கில்லர் அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா நம்ம ஷோபிதா வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க. அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டோட இருக்கும்போது கொடூரமா கொலை பண்ணப்படுறா. அதுவும் ரேப் பண்ணி கொலை பண்ணப்படுறா. அண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அவர் தலையில வந்து மல்லிகைப்பூ வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டைல்ல அந்த கொலை நடக்குது. இதை பத்தி நம்ம ஹீரோயின் வந்து தன்னோட பாட்காஸ்டான சீக்கட்டிலோ அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து அவ பேசுறா. இதை கேட்கக்கூடிய ஒரு பெண் வந்து 90ஸ்ல எனக்கு இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சுன்ற மாதிரி வெளிப்படையா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த 90ஸ்ல நடந்த இந்த சம்பவத்துக்கும் ப்ரெசென்ட்ல நடக்கிற சம்பவத்துக்கும் என்ன கனெக்ஷன், இது மாதிரி என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, என்னென்ன இது நடந்துச்சு, டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படி இதை ரிசால்வ் பண்றாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட போர் தொழிலோட ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல தொடர்ச்சியா நடக்கக்கூடிய கொலைகள் அது அப்படியே வந்து ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறமாட்டு திருப்பி அந்த கொலைகள் கண்டினியூ ஆகுதுன்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஏன் ஷோபிதா இந்த ஒரு பர்ட்டிகுலர் கேஸ்ல இன்வால்வ் ஆறாங்க அப்படின்றதுக்கான அந்த ரீசன் அப்படின்றதும் ஒரு மாதிரி சாலிடான ரீசனா இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு கூட சாதாரணமா தெரியலாம். பட் அதை ஃபேஸ் பண்ணவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் அது இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கில்லர் யாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய டீவியேஷன் சூப்பரா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கில்லர் அப்படின்றது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா தான் இருந்துச்சு. பட் அவன் எதுக்காக இதை பண்ணுனா அப்படின்ற ஒரு ரீசனிங் இருக்கும்ல, ஒரு ஃபிளாஷ்பேக். அந்த ஃபிளாஷ்பேக் கிட்டத்தட்ட உங்களுக்கு 90ஸ்ல வந்த ஒரு ஃபேமஸான தமிழ் மூவியா ரிமைன் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். பட் அதை வச்சு இவங்க கவர் அப் பண்ண நினைச்சது அப்படின்றது எனக்கு பெருசா கன்வின்சிங்கா இல்லை அப்படின்னே சொல்லலாம். நிறைய லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அதே மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போன விதம் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கலாம். ரொம்ப நார்மலா நகர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் பேஸ் இன்னும் ஸ்லைட்டா பெட்டரா இருந்திருக்கலாம். இது மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு ஓடிடியில பாக்குறதுக்கு ஒரு டீசென்டான ஒரு கிரைம் த்ரில்லரா தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா 18+ அளவுக்கான அடல்ட் கண்டென்ட் இல்ல. பட் கன்சிஸ்டன்டா மைல்டான அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.